ஹை கேஸ், இன்னைக்கு சூப்பரான அம்னி கொழுக்கட்டை இல்லை மணி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா சலச்சலன்னு கொதிக்கணுங்க. அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இந்த கொழுக்கட்டை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்காக இருக்கணும். இப்போ பிசைஞ்சு வச்சதை அப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும்னு விட்டுருங்க. இதுக்கு மெயினான ஒரு பொடி பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா உருடிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணுங்க. உருட்டிட்டு இட்லி குண்டால ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு சின்னதாக வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே இந்த அம்னி கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துடல அந்த கொழுக்கட்டையை போட்டுட்டு 2 மினிட்ஸ் ஸ்லோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பொடி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான அம்னி கொழுக்கட்டை ரெடிங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.